சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் நம்முடைய உரிமைக்காக இவ்வளவு தூரம் கூடியிருப்பது மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. சிவகங்கை மாவட்டத்தினுடைய இளமனூரில் என்ன நடந்தது என்பதையும் அங்கு எவ்வாறு நம்முடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் எனக்கு முன்பாக பேசிய இயக்கத்தினுடைய தலைவர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள். எனவே இந்த பரமக்குடியிலே இன்று நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் அல்லது வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், பாதிக்கப்பட்ட மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும். இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த இளமனூரிலே சேர்ந்த மறவர் சமூகத்தின் மீது போடப்பட்ட வழக்கை நடைமுறைப்படுத்தி இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள் அனைவரையும் குண்ட தடுப்பு சட்டத்திலேயும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலேயும் சிறைப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கிற இந்த பண்பாட்டு கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், அந்த பண்பாட்டு கழகத்திலே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இருக்கின்ற மாவட்ட செயலாளர் பிரபாகர் அவர்கள் மற்றும் இந்த மக்களை ஒருங்கிணைப்புக்காக செயல்படுகின்ற இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் என்று சிவகங்கை காவல்துறையாக இருந்தாலும் சரி அல்லது இந்த ராமநாதபுரம் காவல்துறையாக இருந்தாலும் சரி பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று நான் உங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் முதல்வர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். இன்னும் 6 மாத காலத்திலாக சட்டமன்ற தேர்தல் வருகிறது. வாக்கு வங்கியை காரணம் காட்டிக்கொண்டு பாதிப்பை உண்டாக்கியவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த தேவேந்திர குல சமூக மக்களுக்கு யார் கேட்பார்கள், யார் வருவார்கள் என்று கூறிக்கொண்டு அதை நினைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் மீது நீங்க சிறைப்பிடிக்க நினைப்பீர்களானால், முதல்வர் அவர்களே, நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம். ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு நட்பு சக்தியோடு ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன், தோழமையோடு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தென் மாவட்டத்தில் உள்ள 10 மாவட்டத்திலும் சுமார் 52 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலையும் 50,000 வாக்கு முதல் 70,000 வாக்கு வரை இந்த பட்டியலின் சமூக வாக்குகள் மட்டும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதிலும் குறிப்பாக தேவேந்திர குல சமூக வாக்கு என்பது 50,000 வாக்கு கட்டாயமாக ஒவ்வொரு தொகுதிக்கும் இருக்கிறது என்பதை முதல்வர் அவர்கள் மறந்துவிடக்கூடாது. திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு நீங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால், முதல்வர் தலையிட்டு ஒரு இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவோ யாரும் பாதிப்பை உண்டாக்குற அந்த சமூக விரோதிகளை சிறைப்படுத்தவில்லை என்று சொன்னால், தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, தென் மாவட்டத்தில் உள்ள 52 சட்டமன்ற தொகுதிகள் சென்று இந்த மக்களுடைய ஒற்றுமையை நாங்கள் பறைசாற்றும் விதமாக இந்த வாக்கு வங்கியை உங்களுக்கு வழங்க மாட்டோம் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கூட்டணியாக நாங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு கூட்டணியோடு நாங்கள் தேர்தலை சந்திக்கலாம். ஆனாலும் கூட நாங்கள் கட்சி வச்சு நடத்துவதே எங்கள் மக்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காகவும், எங்கள் மக்கள் பாதிக்கப்படுகிற போது அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்காகவும், களத்தில் இறங்கி போராடுவதற்காகவும் தான் நாங்கள் கட்சி வச்சு நடத்துகிறோம், இயக்கம் வச்சு நடத்துகிறோம். நீங்கள் கொடுக்கிற எம்எல்ஏ பதவிக்கோ அல்லது எம்பி பதவிக்கோ நாங்கள் ஆசைப்பட்டு இந்த காலத்திற்கு வரவில்லை. எனவே முதல்வர்களுக்கு தெரியுதோ தெரியவில்லை என்று செய்யவில்லை. இங்குள்ள காவல்துறை அத்தனை இடத்திலுமே சாதிய வெறியர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள். திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்காக, அடுத்த தடவை திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கு உள்ள உளவுத்துறைகள் உங்களுக்கு எதிராக வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதை உள்துறை அமைச்சராக இருக்கிற முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உளவுத்துறைக்கு தெரியாமல் எல்லாம் ஒன்று நடக்கவில்லை. அது மட்டுமல்ல, இளமனூரில் மட்டுமல்ல, மாவட்டம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதுமே என்ன நடக்கிறது என்று சொன்னால், எல்லாருடைய கொடுக்கவையும் எடுத்து விடுகிறார்கள். அது பட்டியலிலே சமூகம் இருக்கிற ஊரில் உள்ள எல்லா அடையாளங்களும் அழித்து விடுகிறார்கள். ஆனால் மற்ற முக்குளத்தர் சமூகம் இருக்கிற ஊரில் இன்னமும் கொடி பறந்து கொண்டிருக்கிறது, இன்னமும் போடு இருந்து கொண்டிருக்கிறது, இன்னமும் கல்வெட்டு இருந்து கொண்டிருக்கிறது. இதை அப்புறப்படுத்தாதற்கு யார் காரணம்? மாவட்டத்தில் உள்ள காவல்துறை காரணம்.
மாவட்டத்தில் உள்ள வருவாய்த்துறை காரணம். அப்ப இவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அவர்கள் இருக்கிற பகுதியில் அப்புறப்படுத்தாமல் பட்டியலின சமூகம் இருக்கிற ஊரில் உள்ள தலைவர்களுடைய பெயரை அடிப்பது, கொடியை எடுப்பது அல்லது கல்வெட்டை இடிப்பது என்ற வேலையை தமிழ்நாடு முழுவதும் இந்த காவல்துறையும் வருவாய்த்துறையும் செய்து கொண்டிருக்கிறது. பட்டியலின சமூகத்துக்கு எதிரான ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே தமிழக முதல்வர் அவர்களே, உங்களை நாங்கள் தோல்மையோடு சொல்லிக் கொண்டு கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் தந்தீர்கள். தியாகி இமானுவேல் சேகரனுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்தீர்கள். அது மட்டுமல்ல, இந்த தந்தையார் சமத்துவ பெரியார் கலைஞர் இருக்கிற போதுதான் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு தபால் தலை வெளியிட்டீர்கள். இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆனால் உங்கள் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற இந்த காவல்துறையும், உங்கள் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற இந்த வருவாய்த்துறையும் உங்களை அடுத்த தடவை இந்த ஆட்சி கட்டில் அமரவிடக் கூடாது என்பதற்காக, உங்களை அடுத்த தடவையும் முதலமைச்சராக வர விடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காவல்துறைக்கும் இந்த வருவாய்த்துறைக்கும் 6 மாதத்துக்கு ஒருவாக ட்ரைனிங் கொடுங்கள், பயிற்சி கொடுங்கள். எவிடன்ஸ் கதிர் இருக்கிறார், அல்லது ஹென்றி ஜீவன் மக்கள் கல்யாணிபத்துடைய ஹென்றி ஜீவன் இருக்கிறார். இவர்களை குறித்து SC/ST ஆக்ட் என்ன, அந்த மக்களை எப்படி அரசியல்படுத்துவது, அது 2 சமூகங்களுக்கு இடையிலே பிரச்சனை வருகிற போது அதை எப்படி இந்த காவல்துறையும் வருவாய்த்துறையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்று குறித்து எங்க பணத்தை எடுத்து SC/STக்கு ஒதுக்கீடு அல்லவா, ஆதி திராவிட நலத்துறைக்கு ஒதுக்கிற பணம் இருக்கல்லவா, அந்த பணத்தை எடுத்து இந்த எவிடன்ஸ் கதிர், இந்த ஹென்றி ஜீவன் இப்படிப்பட்டவர்களுக்கு பணத்தை கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் SPக்கே நீங்க பயிற்சி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வருவாய்த்துறை கலைத்துக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு படுகொலை நடக்குமேயானால், அல்லது ஒரு சம்பவம் நடக்குமேயானால், பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுகிற போது அந்த இடத்துல கலைத்து வந்திருக்க வேண்டும், அந்த இடத்துல வருவாய்த்துறை அலுவலர் வந்திருக்க வேண்டும், ஆதி திராவிட நலத்துறை அலுவலர் வந்திருக்க வேண்டும். இங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்று சொன்னால் அவர்களுக்கே சட்டத்தை பற்றி புரிதல் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு சாதிய வெறி மட்டுமல்ல, அதிகார வர்க்கம் இருக்கிற போது அந்த அதிகார வர்க்கத்தை சமாதானப்படுத்துவதற்காக, அந்த அதிகார வர்க்கத்தில் இருந்து கிடைக்கிற பணம் வராமல் போய்விடும் என்பதற்காக இவர்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள். காவல்துறையும் இந்த வருவாய்த்துறை என்பதை முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சனை மேலும் மேலும் வெடிக்காத அளவுக்கு பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும். சுமூகம் என்பது 2 பேருக்கும் சமாதானப்படுத்தி கவுண்டர் பெட்டிஷன் வாங்கி 2 பேருக்கு எஃப்ஐஆர் போட்டு சமாதானப்படுத்துவது அல்ல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், பாதிப்பை உண்டானவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதுதான் சுமூகமான தீர்வு. இதை இந்த காவல்துறை செய்யவில்லை என்று சொன்னால், இதை இந்த வருவாய்த்துறை செய்யவில்லை என்று சொன்னால், இதை தமிழ்நாடு அரசு செய்யவில்லை என்று சொன்னால், அடுத்த 6 மாத காலத்திலாக இந்த தென் மாவட்டம் முழுவதும், தென் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த மக்களுடைய அரசியல் வாக்கு வங்கி எவ்வளவு பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடாது என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு தொகுதியில ஒரே ஒரு தடவை நம் சமூக மக்களை நிப்பாட்டி 52 தொகுதியில் தென் மாவட்டத்தில் 52 சீட் இருக்கிறது நிப்பாட்டி வெறும் 20,000 ஓட்டு வாங்கி நமக்கு காமிப்போமானால் அடுத்த தடவை இந்த கட்சியை, இந்த ஆளுகிற அரசை நாம் உருவாக்க முடியும். அந்த அரசியலில் நாமும் ஒரு அங்கமாக இருக்க முடியும். வெறும் 20,000 ஓட்டை நம்ம காமிக்கலாம். ஒவ்வொரு தொகுதிக்கும் 70,000 ஓட்டு இருக்கு. பாதி ஓட்டு போட்டா கூட 35,000 ஓட்டு. இதை நாம் காமித்தால் மட்டும்தான் நமக்கான அரசியல் எதிர்காலம் இருக்கிறது. இதை நாம் நம்முடைய மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நாமும் புரிந்து அரசியல் தெளிவை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தம்பிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.